ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி சூப்பராக டேஸ்டியாக கம்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கம்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 3 டம்ளர் கம்பு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் தூசியெல்லாம் இருக்கும். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி, அதே டம்ளரில் மறுக்க 1/2 டம்ளர் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ தண்ணி நல்லா ஊற்றி ஊற விட்டுருங்க. ஒரு 3 to 4 மணி நேரம் கூட ஊறலாம். கம்புனால கொஞ்சம் அதிக டைம் ஊற வச்சாலும் நல்லது தான். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் கூட ஆட்டுறதுனால ஆட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக வர மாதிரி ஆட்டிக்கோங்க. நான் தோசைக்கு தான் ஆட்டுறேன், அதனால் நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துட்டேன். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், தோசை பதம் வரும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மாவு 6 to 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா திக்காக நல்லா சூப்பராக இருக்குது மாவு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்துச்சு. இப்போ நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ மாவை நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டு இப்போ நம்ம தோசைக்கல் பற்ற வச்சிடலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு. தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிட்டு நல்லா தண்ணி தெளித்து பார்த்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. நல்லா பொறுமையாக அப்படியே தேய்ச்சி விடுங்க. நல்லா மெல்லிசாக தேய்ச்சிடுங்க. இப்போ தோசைக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே சுற்றி ஊற்றிடுங்க. தோசை நல்லா 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அங்கே ஓரத்துலலாம் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் நல்லா எடுத்து விட்டு எடுங்க. தோசைக்கல்லில் ஒட்டாமல் தோசை சூப்பராக வந்துருச்சு. இப்போ 1 நிமிஷம் வேகட்டுங்க. தோசை எடுத்துடலாம். இப்போ தோசை எடுத்துடலாம். அதுதான் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக மொறுமொறுன்னு தோசை சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தோசைக்கு கம்பு தோசைக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக கம்பு தோசை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.